So hey friends, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு modified car segment நான் இன்னைக்கு உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா one of the rarest modified car அப்படினு சொல்லுவேன். ஒரு 1-2 தான் இந்த டைப் ஆர் பாடி கிட்ல I-Vtec இந்த சிட்டி பொறுத்த வரைக்கும் இருக்கு. சோ அதுல one of the car இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து நான் உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன். சோ அதோட full and detailed review specsலாம் சொல்றேன். ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வண்டில வந்து பண்ணிருக்காங்க. என்ன எனக்கு ஒரே ஒரு கொரோனா இதுல ஒண்ணே மட்டும் தான் பண்ணல. சோ அதுக்கான ரீசன்ஸும் இருக்கு. அது வந்து நான் அப்புறம் சொல்றேன் வீடியோல ஃபர்தரா வந்து. சோ இன்னைக்கு இந்த வண்டியோட ஒரு டீடைல்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூஸ் வந்து பார்க்கலாம். அப்படியே ஓனரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரும் வந்து வண்டியை பற்றி நிறைய பேசுவார். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. வண்டியோட ஷார்ட்ஸ்லாம் பட் அப்படியே வீடியோக்குள்ள வந்துருங்க. இந்த புழுதியாக இருக்கிறதுக்கான ரீசன்ஸ்லாம் நீங்கள் வீடியோட ஷார்ட்ஸில் வந்து பார்ப்பீங்க. ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ ஆஸ்காஸ் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ்லேருந்து நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு அட்ராக்டாக தெரியும். ஃபர்ஸ்ட் லைட்டிங் தான் இந்த வண்டியில் பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் நமக்கு எடுத்தோடனே இந்த செக்ஷன் லைட்ஸு. ஸோ ஃபுல் ஹெட்லைட் செட்டே வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 ப்ரொஜெக்டர் வித் டிஆர்எல் ஸ்டைப்பிங்ஸோட வருது. ஸோ இண்டிகேட்டருக்கு வந்து டிஆர்எல்ஏ டேர்ன் ஓவர் ஆகிக்கும். ஸோ டுவல் பர்பஸாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 ப்ரொஜெக்டர் லைட் செட்டப்ஸ் வந்துருக்கு. அப்படியே கீழே வந்தோன்னா ஃபாக் அசிஸ்ட்டு. ஸோ ஃபாக் அசிஸ்ட்டும் மல்டி கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஜின் பேக் உள்ளேயும் வந்து நமக்கு லைட்ஸ் வருது. உள்ளே அந்த ஹனிகோம்குள்ளேயும் நமக்கு வந்து லைட்ஸ் வருது. ஸோ இதுதான் வண்டியோட ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸு. ஸோ டைப் ஆர் பாடி கிட்டோட ஸ்பிட்டிங்ஸ் வந்து இந்த ஃப்ரண்ட் பானட்ஸு, அப்புறம் இங்கே வர இந்த பம்பரு, அதுக்கப்புறம் இங்கே கீழே வர அந்த ஸ்பிட்டர்ஸ், இதெல்லாமே டைப் ஆர் பாடி கிட்டில் வர்றது. இதுலேயும் ஏகப்பட்ட கார்பன் டிப்ஸும் வந்து அக்கறை இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கார்பன் டிப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோண்டாவோட லோகோ எடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் லோகோஸ் வந்து பண்ணியிருக்காங்க வண்டியில். ஸோ அதுக்கப்புறம் வண்டியோட ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நமக்கு தெரியறது வந்து இந்த விஷயம்லாம் தான். சைடில் வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ், இதுதான் பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ கிட்டு வந்து நமக்கு பெரிய லெவலில் வரல, அதனால் நாங்களே இப்போ வரும்போது பார்த்தோம். பெரிய லெவலில் நமக்கு வந்து உரசில் கிட்டு வந்து. ஸோ இங்கே சைட்ஸ்லேயும் வந்து ஸ்கர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டோட ஸ்கர்ட்ஸ் வந்து நம்ம சைடில் வந்துடுது. அப்புறம் இங்கே வந்துட்டோம்னா டயர்ஸ், அலாய் வீல்ஸ், லோ ப்ரொஃபைல் டயர்ஸ் போட்டு அலாய் வீல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து 16 இன்ச்சில் வந்து அலாய் வீல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஸ்க் பிரேக்கிங்ஸ்லாம் வண்டி கூட வந்து வந்தது தான். அப்படியே உள்ளே வந்துடலாம். கார்பன் டிப் பண்ணி டோரோட ஹேண்டில்ஸு ஃபுல்லாக கார்பன் டிப் பண்ணியிருக்காங்க. அப்படியே நமக்கு வந்தோம்னா மிரரோட இதுவும் வந்து கார்பன் டிப்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ சன்ரூஃப்ஸு இதுதான் மெயின் அட்ராக்டாக அந்த வண்டியை பற்றி தெரியுது. ஸோ சன்ரூஃப்ஸ் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் சன்ரூஃப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே மாடிஃபை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ என் கையில் இருக்கிற இந்த ஸ்விட்சஸ்ஸு, ஸோ இந்த ரிமோட் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் இப்போ உங்களுக்கு கேட்டாலே தெரியும். ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் இது வந்து வால்வட்ரானிக்ஸ் எக்ஸாஸ்ட்டோட அந்த ஸ்விட்சிங் இது தான். ஸோ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து போட்டு காட்டுறேன் வண்டியில். ஸோ அப்படியே பின்னாடி வந்துடலாம். ஸோ பின்னாடி தான் மெயின் அட்ராக்டிவான விஷயம் இன்னொன்று வந்து இருக்குது. ஸோ பின்னாடி என்ன ஸ்பாய்லர்ஸு ஒர்க்கிங் டைப்பில் இது வந்து டம்மி ஸ்பாய்லர்ஸ் தான். கார்பனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பாய்லரு. வண்டிக்கு நல்லா ஆப்டான்னு சொல்லலாம். ஒரு சடான் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதான் ஒரு சடானு எல்லாமே ஒரு கம்ப்ளீட் இதாக வண்டியிலே வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்கள் லைட்டு டிஆர்எல்லோட இண்டிகேட்டர்ஸோட நமக்கு வந்து வருது. ஸோ லம்போகினி இன்ஸ்பயர் ஆகப்பட்ட லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேக் சைடு நமக்கு இந்த இன்டர்ஃபேஸ் கிடைக்குது. அப்புறம் லோகோ அதே டிரான்ஸ்ஃபார்மரோட லோகோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வைக்காமல் கேமராஸ் மட்டும் வச்சுருக்காங்க வித் ட்ராக்கிங்கோட. அப்புறம் இது வந்து ஒரு சின்ன செட்டப் தான். இதில் வந்து லைட்டிங் மட்டும்தான் எரியும். நமக்கு தேவையான வால்வட்ரானிக்ஸ் எக்ஸாஸ்ட் வந்து பின்னாடி தான் இருக்குது. ஸோ ஆன் பண்ணுற பாருங்கள். ஸோ ஆன்லாம் இருக்கா ப்ரோ? ஆஃபில் இருக்கா? ஸோ ஆன் பண்ணுறேன். எக்ஸாஸ்ட் கொடுங்க. சரிங்க நானே கொடுக்குறேன். ஸோ ஆஃபில் தான் இருந்துச்சு, இப்போ தான் ஆன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த எக்ஸாஸ்டோட நோட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே சவுண்டே வந்து மாறும். இது வந்து டம்மி தான். நம்ம கீழே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே இந்த சைடில் வந்து நமக்கு இருக்குது எக்ஸாஸ்ட் வந்து. ஸோ அதுக்கப்புறம் சைடில் இங்கேயும் வந்து ஸ்கர்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக மெஷ் வச்சு கார்பன் டிப் பண்ணி அந்த பாடி கிட்டோட செட்டிங்ஸ் வந்து இந்த இடத்துல வருது. அப்புறம் இங்கெல்லாம் டிஆர்எலோட ஸ்ட்ரைப்பிங்ஸ் உங்களுக்கு தெரியும். இங்கே அப்புறம் இந்த 3 எக்ஸாஸ்ட்டில் இந்த எல்லா இடத்துலையும் டிஆர்எலோட ஸ்ட்ரைப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஷார்ட் டேப் ஆண்டனாஸ் வந்து அங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வண்டி இருந்த கலரே வேறு. ஆல்ரெடி வந்து அந்த கோல்டன் கலரில் இருந்திருக்கு. இப்போ எடுத்து ஒரு 2வது மாடிஃபிகேஷன். இது ஆல்ரெடி ஒரு கலர் பண்ணி அது வந்து பிடிக்காமல் இது பண்ண செகண்ட் கலரோட மாடிஃபிகேஷனு. ஸோ இன்டீரியர் சைடு இன்டர்ஃபேஸ்லாம் நம்ம இன்னொரு இடத்துல போய் பார்க்கலாம்.
I-Vtecோட மேஜிக் வந்து இந்த இடத்துல நமக்கு அக்கறாது. அப்படியே கிட்ட வந்து பாருங்கள், உள்ள இன்ஜின் I-Vtec இன்ஜினு. ஸோ இதில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாங்களா, பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கான்ட்டு. ஸோ ஆல்ரெடி I-Vtec உங்களுக்கு தெரியும், ஒரு 80+ போயிட்டு ஒரு 3rd கியரில் வச்சாலே I-Vtecோட கிக் ஆன் வந்து ஆகும். 4 சிலிண்டர் இந்த இடத்துல ஃபுல்லாக 4 சிலிண்டர் அப்படியே கதன்னு ஓடும். நான் வந்து வண்டி டிரைவிங்கில் வந்து அதை பற்றி ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வண்டியில். ஸோ இப்போ வந்து பானட்டை மூடிடலாம். இப்போ தான் ஒருத்தர் கை சூடு வாங்கினார். ஸோ எனக்கு இன்னொன்று பிடிச்சது என்னென்னா, இது வந்து எல்லா பாடி கிட் மாதிரி அந்த ரொம்ப கார்பன் ஃபினிஷில் ரொம்ப என்ன சொல்கிறது, சில பாடி கிட்ஸ்லாம் இருக்கும், நிறையா சிவிக்கில் நான் பார்த்துருப்பீங்க, அந்த கார்பனில் வச்சு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக கை தூக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக விட்டாலே உடஞ்சி வந்துடும் அந்த பெயிண்டிங்கில். அந்தளவுக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி பில்ட் குவாலிட்டி இல்லாத மாதிரியான இதெல்லாம் இருக்கும். பட் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாடி கிட் தான். நல்லா பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஸோ இங்கே கீழே வரைக்கும் நமக்கு வந்து முன்னாடி பம்பர் வரைக்குமே நல்லாயிருக்கு வண்டியோட பில்ட் குவாலிட்டி வந்து. ஸோ அப்படியே வண்டியோட ஓனர் வந்து நம்ம கூட பேசுவார். ஸோ ஒரு ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்த அந்த சிவிக் எல்லோ கலர் நேராஜி அவரோட வண்டியில் வந்து இவர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் தான் இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக எடுத்து மாடிஃபை பண்ணியிருக்காரு. ப்ரோ, இந்த காரை பற்றினா உங்களோட ஸ்டோரி அப்படி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு லான்சர்னால தான் க்ரஷ்ஷு. லான்சர் தான் இது மாடிஃபை பண்ணோம் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹேண்ட் வண்டி இருக்கிறதுக்கு பேசாமல் நம்ம காரே பண்ணலாம். ஓ, நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஓன் கார் வச்சுருந்ததை பண்ணீங்களா? ஓன் கார் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கு இந்த கார் தான் பிடிக்கும், அவங்களுக்கு காரே பிடிக்காது. பட் அதை எடுத்து நீங்கள் ஃபுல்லாக தட்டி வச்சிங்க, மைண்ட் வாஷ் பண்ணி வேறு கார் வாங்க வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் இதை மாடிஃபை பண்ணேன். இதை ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்டீரியர்லாம் சொல்லிட்டேன். வேறு என்னலாம் மாடிஃபை பண்ணியிருக்கீங்க நான் சொன்னது போக? பிளாக் பண்ணிடும். ஓகே, இன்டீரியர் உள்ள போய் பார்க்கலாம். இது பண்ணிட்டேன். ஓகே, அப்புறம் ஆண்ட்ராய்ட் போட்டுட்டேன். பின்னாடி சப் வச்சுருக்கீங்க இல்லையா? JBLோட 12 சேனல் லேம்ப் சப் வந்து பின்னாடி இருக்குது. ஆம்போ வச்சுருக்கீங்களா? 12 சேனல் ஆம்போ சப்பு பின்னாடி வந்து இருக்குது. ஸோ ஏன் ப்ரோ ஸ்டேஜ் டியூனிங் வந்து ஏன் நீங்கள் பண்ணல? அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் பார்த்தேன், அதுவும் பண்ணலாம் தான் இருந்தேன். பட் ஸ்டேஜ் 1 பண்ணால் லைக் இந்த இன்ஜினுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, பண்ணுறது வேஸ்ட்டு நாங்கள். ஸோ அதனால் சரி அப்புறமா நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு செட்டப் இருக்கோம். அதனால் ஸ்டேஜ் டியூனிங்ஸ் மட்டும் பண்ணல வண்டியில். ஸோ இன்டீரியருக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்படியே உள்ளே ஏறிக்கோங்க ப்ரோ. ஸோ இன்டீரியரில் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். ஸோ சவுண்ட் பெருசாக நாய்ஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் வண்டி ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இதுதான் வண்டியோட இன்டீரியர்ஸு. ஸோ ப்ரோ சொல்லுங்கள், ஃபுல்லாக டேம்பிங் பண்ணியிருக்கீங்களா இல்லை என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க உள்ள இன்டீரியர்? டேம்பிங் பண்ணியிருக்கு. சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்புறம் லைக் இதெல்லாம் வந்து பீச் கலரில் இருக்கும். ஃபுல்லாமே வந்து லைக் பிளாக் பண்ணிட்டேன். ஓகே, அப்புறம் ரூஃபு பிளாக் பண்ணிட்டேன். ஓகே, ரூஃப் பிளாக்கு. அப்புறம் ஆஃப்டர் மார்க்கெட் சன் ரூஃப் போட்டிருக்கீங்க. பட் ஆஃப்டர் மார்க்கெட் மாதிரியே தெரில, நல்லா வண்டிக்கு வந்து மேட்ச் ஆயிடுச்சு. இந்த சைடில் வந்து ஃபுல்லாக பீடிங்லாம் கொடுத்து நல்லாவே மேட்ச் ஆயிடுச்சு. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏம்பியன்ட் லைட்டிங்ஸ் வண்டி ஃபுல்லாக வருது. அங்கேருந்து வந்து இங்கே இருக்கா ப்ரோ, டேஷ்லேயும் வருது. இங்கே ஃபுல்லாக கண்டினியூ ஆகுது, மேலே கண்டினியூ ஆகி அப்புறம் இங்கே மேலேயும் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃபில் ஃபுல்லாக அந்த ஏம்பியன்ட் லைட்டிங்கோட செட்டப்ஸ் வந்து வருது. அப்புறம் நார்மல் அதே I-Vtecோட இதுதான். ஓகே, 10 இன்ச்சா? 10 இன்ச் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸு. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலோட வந்தது போல ப்ரோ ஏசி. இது வந்து எந்த இயர் வண்டி ஆக்சுவலாக? 2016 வண்டி எடுத்து நீங்கள் தான் புதுசாக எடுத்தீங்க வண்டியை. எப்படி வீட்டில் அலோவ் பண்ணாங்க புதுசாக? வீட்டில் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணல. ஓகே, செகண்ட் ஹேண்ட் கார் எடுத்தால் பண்ணிக்க சொன்னாங்க. அப்போ செகண்ட் ஹேண்ட் கார் எடுத்தால் அது இன்ஜின் இதெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்கும். ஆமாம், ஸோ அது எதுக்கு நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்க காரே இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ இந்த கார் பண்ணிட்டு இதுலேயே வந்து பண்ணிட்டீங்க.